இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்காரு. அதாவது 75% தமிழர்களுக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்களான தனியார் நிறுவனங்களுக்கு வந்து 2% மாநில வரி விலக்கும், 2.5% மாநில வரி விலக்கும், அது மட்டும் இல்லாமல் 5% மின் வரி விலக்கும் கொடுக்கலாம். மின் கட்டணம் குறைப்போம். இது எப்படின்னா நல்ல திட்டம் தான் இது. இன்னொன்று, இதுதாங்க தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு. புதுசா கட்சி தொடங்க தமிழ் தேசியத்தோட தாக்கம் இருக்கு எல்லா கட்சிகளும். தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தேர்தல், தமிழ் தேசியத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை இதை தவிர்க்க முடியாதுன்றது இந்த ஒரு விஷயம். தமிழ் தேசியம் ஆழமா வேறு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது நிறைய கட்சிகள் புரிஞ்சிச்சு. இப்போ எடப்பாடி அவர்களும் இதே மாதிரி அறிவிச்சிருக்காரு. இன்னொரு சைடு இருந்து அறிவிப்பு வராது, நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது தெலுங்கு தலைமை தெலுங்குகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு தலைமை ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திராவிடம்ன்ற பேர்ல முகமூடி போட்டுக்கின்னு அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் அவங்க குடும்ப வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணாங்கன்னா எல்லாம் எங்கெங்க போறது தமிழர்களுக்கு? இதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு வரையறுக்கணும். நம்ம சொல்றது என்னன்னா, தமிழ் தேசிய தரப்புல இருந்து சரி நீங்க அறிவிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது நல்ல விஷயம். எடப்பாடி அறிவிச்சதுக்கும் சரி, இது அறிவிக்கிறதுலாம் ஓகே தான். அந்த வந்து நல்ல வரவேற்க திட்டம்னா, இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ தமிழர்கள் நீங்க வரையறுக்கிறீங்கல்ல, தமிழர்கள் அப்படின்னும் போது யார் தமிழர்கள் அப்படின்ற வரையறையை நீங்க தெளிவா சொல்லிடணும். இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, தமிழர்கள் யார் அப்படின்னா தமிழ் குடிகளில் பிறந்தவர் தான் தமிழர்கள். யாரெல்லாம் தமிழ் குடிகளில் பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமிழர்கள், அவங்கெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஸோ அப்போது நீங்கள் ஒரு பட்டியல் உருவாக்கணும். பூர்வக்குடிகள், தமிழ்நாட்டுடைய பூர்வக்குடிகள்லாம் என்ன அப்படின்றத ஒரு பட்டியல் உருவாக்கணும். ஏற்கனவே மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து கலவையாக தான் கிடக்குது, ஓகேவா? அது வந்து அந்த விஷயத்துலேருந்து பிரிச்சுட்டு அதெல்லாம் மாற்றிட்டு அதெல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, ஆந்திராலாம் மாற்றிட்டாங்க, அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. கர்நாடகா, கேரளா எல்லாமே பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் அப்படியே இருக்குது. எல்லா மாநிலத்தையும் உள்ளடக்கி அதே சமூகங்களோட இருக்கு. ஆமாம், நம்மளது அப்படியே இருக்கு. இது இப்போ நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பட்டியல் அறிவிக்கணும். தமிழ்நாட்டுக்கான ஒரு தமிழர்களுக்கான ஒரு பட்டியல், குடிவாரி பட்டியலில் ஒரு தயாரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடிவாரி கணக்கெடுப்பணும். மக்கள் தொகை எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2011 இன்ன வரைக்கும் எடுக்க விடாம தெலுங்கு தலைமை கட்சி பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லாதீங்க, அவங்களுக்கே புரியும். நானும் பார்க்கல, ஓப்பனாக அடிச்சு விட வேண்டியது தான். ஓகே, இது ஒன்று. இந்த விஷயத்தை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டியலை வச்சு தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், இதுதாங்க தமிழர்களுக்கான பட்டியல். இவர்கள்லாம் தாய்மொழியாக கொண்ட குடிகள், இவங்கெல்லாம் தமிழர்கள். இவங்களுக்கு 75% வேலைவாய்ப்பை எந்தெந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை உண்டு அப்படின்னு அறிவிக்கும்.